بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ما من دعوة أسرع إجابة من دعوة غائب لغائب، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الله நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பேரருளால் புனிதம் நிறைந்த தில்ஹிஜ் மாதத்தில் இருக்கின்றோம். தில்ஹிஜா மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிபில் தொடங்கலாம். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்ற வசனத்தின் வழியாக காலை நேரத்தின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீது ஆணையாக என்று அல்லாஹ் கூறுகின்ற வசனத்திற்கு அது எந்த 10 இரவுகள் என்பதை குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் சொல்கின்ற நேரத்தில் ஒரு கருத்து தில்ஹிஜ் மாதத்தின் முதல் 10 தினங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த மாதம் விசேஷம் நிறைந்த மாதம். ஹஜ்ஜுடைய அமல்கள் இந்த மாதத்தில் நடைபெறுவதால் இந்த மாதத்திற்கு துல்ஹிஜ்ஜா என்று பெயர் வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. இன்னும் சில லட்சம் பேர் போக வேண்டியிருக்கிறது. ஒரு வரக்கூடிய ஏறக்குறைய திங்கட்கிழமை வரை ஹாஜிகள் போய்கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிகிறோம். மேலும் இந்த மாதத்தில் பிறை 10ஆம் நாள் குர்பானி எனும் மிக முக்கியமான அமல் நடைபெறுகின்ற நாள். யாருக்கெல்லாம் பொருளாதார வசதி இருக்கிறதோ அவர்கள் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தப்பட்ட வணக்கம் குர்பானுடைய வணக்கம். அனைத்து ஹாஜிகளின் ஹஜ் உம்ரா ஜியாரத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மேலும் அனைத்து மோமின்களுக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தருவானாக. அந்த குர்பானியை இக்லாஸோடு நிறைவேற்றக்கூடிய நசீபையும் அதற்கு மிகச்சிறந்த பிரதிபலனையும் அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவானாக. மேலும் கண்ணியத்திற்குரிய மோமின்களே, கடந்த ஒரு 2 மாதங்களாக ஏறக்குறைய மோமின்களுடைய உள்ளங்களில் ஒரு மிகப்பெரிய கவலை, துஆ இருந்து கொண்டே இருந்தது. இந்தியாவுடைய சூழலில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், அதன் ஊடாக மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று பெரும்பாலான மக்கள் விருப்பம். மோமின்களாக நாமும் அதிகம் துஆ செய்திருக்கின்றோம். நம்முடைய மோமின்களான ஆண்கள், பெண்கள், சிறியோர் பெரியோர் உள்ளிட்ட அனைவரும் பலர் நோன்பு நோன்றோம், பலர் இராத்திகாத்திருந்தோம், பலர் இதற்கென உம்ராவிற்காக புறப்பட்டு சென்றும் கூட துஆவெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. இப்பொழுது எல்லாம் முடிந்து ரிசல்ட்டுகளும் அறிவிக்கப்பட்டு
ஒரு சாரார் ஆட்சி ஏற்கக்கூடிய பதவி ஏற்கக்கூடிய நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மோமின்களுடைய உள்ளங்களில் இரண்டு விதமான சிந்தனைகள். ஒரு சாரார் சற்று விவரமானவர்கள் இதையே ஒரு பெரிய வெற்றியாக கருதுபவர்கள். இன்னொரு சாரார் அப்பாவி மக்கள், நம்ம இவ்வளவு அல்லாஹ்விடத்தில் கேட்டோம், ஒரு முழுமையான அவர்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் தெளிவாக வெளிப்படையாக ஏற்படாததால் அத்தகைய உள்ளத்தில் ஒரு கவலையும் உண்டு. நான் மறுப்பதற்கு இல்லை. மோனிங்களே, அப்ப சில சமயங்களில் சில பேர் நினைக்க நம்ம இவ்வளவு கேட்டோமே அல்லாஹ்விடத்துல, இவ்வளவு அழுதோம், இவ்வளவு கெஞ்சி கேட்டிருக்கோம், நமக்கு முழுசா இது கிடைக்கலையே என்ற சிந்தனைகள் எழலாம். ஆனால் ஒருபோதும் அப்படி ஏற்பட்டுவிடக் கூடாது. உண்மையில் இது அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு கொடுத்து அவர்களின் துஆவை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் என்பதன் அடையாளம் தான். இதுவும் ஒரு மிகச்சிறந்த வெற்றி என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு அவகாசம் தேவைப்படுகிறது. இதுவரைக்கும் வித்தியாசமான ஒரு குரூப் மிருக பலத்தோடு இருந்தவர்கள், அந்த ஆற்றல் அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டு அவர்கள் பலகீனப்படுத்தப்பட்ட நிலையில் இப்பொழுது பொறுப்பேற்கும் சூழல். மேலும் தாங்கள் நினைப்பதை போன்று எப்படி எந்த தவறுகள் வேண்டுமானாலும் செய்யலாம், கேட்பதற்கு நாதி இல்லை என்ற நிலை மாறி எதையும் இன்னும் சிலரோடு கலந்தாலோசிக்காமல் செய்ய முடியாது என்ற ஒரு கடிவாளம். இவர்களுடைய பல்வேறு கொள்கைகளுக்கு முரணான இவர்களுடைய ஒத்துழைப்பை பெற்று அவர்கள் ஆட்சியை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். மேலும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நாம் விரும்பக்கூடிய மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்னும் தங்களை தெளிவாக பலப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கும் பலம் தேவைப்படுகிறது. தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு தங்களுடைய பலத்தை கூட்டிக் கொண்டு இதை போன்று ஒரு 2 பேருடைய உதவியை பெறுகின்ற பொழுது பெரிய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு 8-10 பேர் சேர்ந்து ஒரு ஆட்சியை நிர்வகிக்கும் நேரத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அவைகளெல்லாம் ஒரு தீர்க்கப்படக்கூடிய ஒரு சூழலிலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு வருங்காலத்தில் ஒரு தெளிவு கிடைத்து பிரச்சனை இல்லாத ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்கு முன்னோட்டமாக நாம் இவைகளை பார்க்கலாம். சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் இங்கே இன்று நினைவுபடுத்த வருவது இந்த தகவல்கள் நம் எல்லோருக்கும் ஒரு தெரியும். நம்முடைய துஆ ஒருபோதும் வீண் போகாது என்பதை மோமின்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மெசேஜை சொல்வதற்காக விரும்புகிறேன். இது மற்ற அரசியல் தகவல் நமக்கு தெரிந்ததுதான். எந்த கட்டத்திலும் ஒரு மோமின் தன்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படவில்லை என்றோ அங்கீகரிக்கப்படாது என்றோ அவன் அச்சம் கொள்ளவோ நிராசையாகவோ ஒருபோதும் கூடாது என்பது மிக முக்கியம். எதற்கும் இல்லாத ஆற்றல் துஆவிற்கு உண்டு. எந்த சக்திக்கும் இல்லாத ஆற்றல் வலிமை துஆவிற்கு உண்டு. பிரமாண்டமிக்க திறக்க முடியாத இரும்பு கோட்டைகளையும் திறக்கும் ஆற்றல் துஆவிற்கு மட்டுமே உண்டு என்பதை நாம் அறிவோம். 120 வயதை தான் கடந்தும் 90 வயதை தன் மனைவி கடந்ததற்கு பின்பும் குழந்தை இல்லாத சூழலில் குழந்தைக்காக ஏங்கிய ஹஸ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வதற்கும் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல். எப்படி கேட்பது? புறக்காரணம் நீங்கி இருக்கின்ற ஒரு நிலையில் நாம் எப்படி கேட்பது? இப்பொழுதுதான் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறையில் பார்க்கிறார்கள், பழங்களை கேட்கிறார்கள். குர்ஆன் கூறுகின்ற வரலாறு, அன்னாலிக்கு ஹாதா, மரியம் இது உங்களுக்கு எங்கிருந்துமா கிடைத்தது என கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், காலத்துவம் இந்தில்லா, இது என் அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கிடைத்தது. இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அவன் நாடியவர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் கணக்கின்றி எதிர்பாராத விதத்தில் ரிஸ்க் வழங்குபவன் என்று பதில் சொன்னார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பொறி தட்டுகிறது. அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு சின்ன ஒரு ஐயமும் தெளிவு கிடைக்கிறது. பருவமற்ற அந்த நேரம் அந்த பழம் அங்கு எப்படி வந்தது என்பது மட்டும் கேள்வி அல்ல, அந்த காலத்திலேயே கிடைக்காத பழம் அது. ஒரு பருவம் இல்லாத ஒரு சூழலில் ஒரு பழம் வேறொரு காலத்தில் கிடைக்குமானால் எனக்கு குழந்தையை தருவதற்கு பருவம் ரப்புக்கு அவசியம் இல்லை என்று அவர்கள் விளங்குகிறார்கள். குர்ஆன் கூறுகிறது, அந்த இடத்திலிருந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். எனக்கு நீ சிறந்த குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும் என கேட்கிறார். சரி, கேட்பது எளிமையானது. அல்லாஹ்விடமிருந்து பதிலும் வந்தது, அதுதான் ஆச்சரியம்.
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பதிலும் அளிக்கின்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு ஸமியா. ஜக்கரியா, நாம் உங்களுக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறோம். குழந்தை என்று சொன்னாலே சந்தோஷம், குழந்தையை தருவது அது ஆண் குழந்தை என்பதையும் அல்லாஹ் சொல்கிறார். உங்களுக்கு ஆண் குழந்தையை தரப்போகின்றோம். அதற்கு பெயரையும் ரப்பே வைத்து விட்டான். அதன் பெயர் யஹ்யா. இதற்கு முன்பு அந்த பெயர் யாருக்கும் வைத்ததும் இல்லை என்பதையும் அல்லாஹ் சொல்கிறார். குழந்தையை தருவேன், ஆண் குழந்தையாக நீங்கள் விரும்பும் ஆண் குழந்தையாக தருவேன். அந்த குழந்தையுடைய பெயர் உட்பட எல்லாம் தெளிவுபடுத்தப்படுகிறது. முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவ்வளவு பேராற்றல் மிக்கவன். அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது நம்மீது உண்டான நம்பிக்கைகள் என்னை கொண்டு நடக்கும், இப்படி நான் சாதித்துக் கொள்ள முடியும் என்பதை தவிர்த்து, என் ரப்பின் பக்கம் நான் தேவையானவன், என் ரப்பை தவிர்த்து எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய போதுமானவன் என்று முழுமையாக எப்பொழுது ரப்பிடத்தில் ருஜு ஆகிறோமோ, மீள்கின்றோமோ, அப்பொழுது அல்லாஹுடைய பெருந்தரணையும் பேருதவியும் அதிகம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. நம்ம காரண காரியங்கள் இவரு அவரு அதனால இதனால் இவைகளெல்லாம் அகற்றிவிட்டு என் ரப்பு மட்டுமே எனக்கு உதவி செய்ய போதுமானவன், அவன் மட்டுமே பேராற்றல் மிக்கவன், அது அவன் எதையும் செய்யும் ஆற்றலுக்குரியவன் என்ற நம்பிக்கையை அல்லாஹிடத்தில் நாம் தேவையாகுமேயானால், கேட்போமேயானால் அல்லாஹ் அதிகம் தருவான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுல ஒரு 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று, ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மத்தியில் ஒரு உரையாடல் நிகழ்ச்சி ஒன்றை கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு கட்டத்தில் ஒரு ஊருடைய சுவர் கீழே விழ போகிறது. ஒரு வீட்டின் பாலடைந்த சுவர், அதை பிடிச்சு நிறுத்தினாங்க. அதுக்கு முன்னால அங்கே நிகழ்ந்தது, அந்த ஊருக்கு போயிட்டு உதவி கேட்கிறாங்க, சாப்பிடல, பசிக்குது 2 பேருக்கும். குர்ஆனே கூறுகிறது, இந்த வெள்ளிக்கிழமை நாம் வழக்கமாக வாரம் ஓத வேண்டிய சூரத்தில் கஹ்ஃபுடைய வசனம் அது. உணவு கேட்டார்கள், யாரும் கொடுக்கவில்லை, யாரும் தாவத்தெல்லாம் கொடுக்கல. அப்ப அந்த சுவரை நிறுத்துகின்ற பொழுது ஹஜ்ரத் மூசா, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்காக யாரையும் நாம் குறைத்து துளியவே மதிப்பிட்டு விட முடியாது. அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். அல்லாஹ் ஒரு பாடத்தை இந்த உலகத்திற்கு கற்பிப்பதற்காக சில நிகழ்வுகளை ரப்பு ஏற்படுத்தினார். அந்த படைகளை ஓட்ட போட்டது, ஒரு குழந்தையை கழுத்தை நெறித்தது, அதே போல இந்த சுவரை நிறுத்தியது, இவருக்கு விளக்கம் கேட்க வைத்தது என்பதெல்லாம் ஒரு பாடத்தை தெளிவுபடுத்துவதற்காக. அப்ப இவங்க சிதலித்தனர் கேட்கிறாங்க, இந்த ஊருக்காரங்க எதுவுமே உதவியோட பண்ண மாட்டேங்கிறாங்களே கேட்டோம், இவங்களுக்கே நம்ம சும்மா செஞ்சு கொடுக்கணும், ஏதாவது காசு வாங்கிட்டு செஞ்சிருக்கலாம் எல்லாம் கேட்டாங்க. இது வரலாறு. அதுக்கடுத்து அவங்க பல விளக்கங்கள் சொன்னாங்க, நான் ஏன் இப்படி செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன் என்பது. மோமின்களை இங்க நாம் ஒரு ஆர்டினரி பீப்புளாக இருந்து பார்த்தார், ஒரு சராசரி பார்வையில் பார்த்தார். கேட்டார்கள் உணவு, ஆனா யாரும் கொடுக்கல. அப்படித்தானே? இஸ்ததாமா கேட்டாங்க, ஆனா யாரும் கொடுக்கறதுக்கு தயார் இல்ல. அதனாலதான் வருத்தப்படுறாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணல, இவங்களுக்கே சும்மா ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டாங்க. இது ஒரு நிலை. எப்படியே வைப்போம். ஃபிரௌனிடத்துல இளவரசராக இருந்த நிலையில் ஒரு அசம்பாவிதம் நடைபெறுகிறது. இதற்கு மேல் அங்கு இருக்க முடியாது என்ற சூழலில் தப்பித்துத்தான் வெளியே வருகிறார். உயிர் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிலையில வெளியே வர்றாங்க. நீண்ட தூர சஃபர் நடந்தே வர்றாங்க. எங்க போகிறோம், என்ன செய்கிறோம் அது கூட தெரியாது. யாரு கிட்ட போறோம், ஒரு 2 அட்ரஸ் வேணுமா இல்லையா, இங்க இருந்து நான் மதுரை போறேன், இங்க இருந்து நான் திண்டுக்கல் போறேன், இங்க இருந்து நான் ஏதாவது வேணும் இல்லை, எங்கே போகிறேன் என்பதே தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு உதவி கிடைத்து விடாதா என்ற எண்ணத்தில் இந்த இடத்தை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போகணும் வர்றாங்க. அப்படி வந்த வழியில் 2 அபலை பெண்கள் தண்ணீர் தங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் அருந்து செய்வதற்காக சிரமப்படுகின்ற ஒரு மனநிலையை பார்க்கிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். மூசா குர்ஆனுடைய வரலாறு எல்லாமே குர்ஆனுடைய சரித்திரங்கள், குர்ஆன் கூறும் சரித்திரம். அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. உதவி செஞ்சுட்டு அவங்ககிட்ட, இப்ப நீங்க இந்த ஊருக்காரங்களா, மெதுவா பேச்சு கொடுக்கலாம் தானே, நீங்க இந்த ஊருக்காரங்களா, உங்க அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, அண்ணன் இருக்காங்களா, என்ன செய்யறாங்க, இப்படியே ஏதாவது பேசி கொடுத்து நமக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா? குறைந்தபட்சம் என்ன கிடைத்தாலும் குடிப்பதற்கு தண்ணீரிலிருந்து எதுவுமே அவர்களுக்கு இல்லாத நிலைதானே. என்ன உதவி கிடைத்தாலும் அது உதவிதான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் கூறுகிறது, சும்ம தவல்லா இலா அப்தில் ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அல்லாஹ் சொன்னா, அவங்கள்ட்ட ஒண்ணுமே சொல்லிக்கிறது, எதுவும் பேசல, வாயே திறக்கல. அந்த மரத்தடி நிழலுக்கு வந்தார்கள். வந்துட்டு சொன்னாங்க, இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ்,
நீ என்ன எனக்கு உதவி செய்தாலும், நீ எனக்கு எதை கொடுத்தாலும் அதன் பக்கம் நான் தேவையானவனாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை. ஒரு தூக்கத்தை நீ கொடுத்தாலும் அது எனக்கு இப்ப நியமத்து தான். ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா எனக்கு நியமத்து தான். நான் பயந்த சூழலில் இருக்கிறேன் என்ற அச்சம் நீங்கினாலும் கூட அது உதவிதான். ஏன்னா பிறனுடைய படம் வந்து என்னை தூக்கிட்டு போச்சுன்னா என்ன பண்றது? நான் உன்னுடைய உதவியின் பக்கம் மிக குறைந்த உதவியாக இருந்தாலும் சரி, அதன் பக்கம் நான் முகத்தால் நான் தேவையுள்ளவன் என்று ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அந்த பெண்கள்கிட்ட மற்றவங்க யார்ட்டையும் சொல்லல, நான் இப்படி வெளியூருக்காரன், ஒரு இக்கட்டான நேரத்துல சூழ்நிலை இருக்கேன், எதையும் சொல்லல. ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எந்த கைமாறும் எதிர்பார்க்கல, அல்லாஹ்ட்ட வந்து முறையிட்டாங்க. ஆனா வரலாறு என்ன தெரியுமா? அதற்கடுத்து அவங்களுக்கு உணவு கிடைச்சிச்சு, அவங்களுக்கு அச்சம் போயிடுச்சு, குடும்ப மனைவி வந்தாங்க, எல்லாம் வந்துருச்சு, நபித்துவம் வந்தது, எல்லாம் வந்தது. இதுக்கு பின்னால அல்லாஹ்விடத்தில் முழுமையான முகத்தாஜானதற்கு பின்பு அல்லாஹ்விடத்தில் முழு நான் யார்த்தையும் கேட்கறதுக்கு தயார் இல்லை. ஆனா உன்னிட்ட கேட்கறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு. இப்ப நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கு, நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு சிறிய உதவியா இருந்தாலும் நான் தேவையுள்ளவன் தான். அல்லாஹ் அவங்களை எங்க அனுப்புறான்? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்புறான். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் ஹிஸ்டரியை கேட்டாங்க, எங்க இருந்து வரீங்க, நீங்க யாரு, என்ன ஏதுன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, நஜவுத மினல் கௌமி ஸாலிமீன், நீங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வந்து விட்டீர்கள். இனிமே அந்த அநியாயக்கார பிறவுன் மற்றவங்க உங்களை எதுவும் செஞ்சிருவாங்க, நீங்க பயப்பட வேணாம். இதுவே மிகப்பெரிய உதவி. அச்சத்தோடு இருந்தவர்களுக்கு நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஒரு சரியான இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னது. அதற்கடுத்து அங்கேயே உணவு கிடைக்குது, அங்கேயே வேலை கிடைக்குது, தன்னுடைய மகளை நிக்காஹ் முடிச்சும் இருக்கிறாங்க, மனைவி கிடைக்கிறாங்க, வேற என்ன வேணும் உலகத்துல, எல்லாம் கிடைக்குது. அங்கிருந்து புறப்படுகின்ற பொழுது அல்லாஹ் நுபுவத்தையும் கொடுத்தான், நபித்துவமும் கிடைத்தது. மொமின்கள் வரலாறு எப்படி இருக்கிறதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய உதவி பற்றி நான் முகத்தால் தேவையுள்ளவன் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய உதவியை செய்தான் என்பதை பார்க்கிறோம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை பாலைவனத்துல பயணம் செய்றாங்க. அப்ப இரவு நேரம் பாலைவனத்திலே படுத்துட்டாங்க. அவங்களுடைய நேச்சர் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய வசதி வாய்ப்புலாம் தேவையில்லை. ஏதாவது ஒண்ணு சொன்னா தூக்கம் வந்தா அவனுங்களே தூங்கிடுவாங்க. வெளியூருக்காரர்கள் பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் விஐபிஸ் சந்திக்க வந்தாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வந்தாச்சு, ஜனாதிபதியை பார்க்கணும், ஓகே பார்க்கலாம், அவங்க எங்க இருக்காங்க, இந்த அதோட தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன கல்லை தலைக்கு வச்சு அப்படியே தூங்கிட்டாங்க. இவ்வளவுதான் அவங்களுடைய நேச்சர், மிக எளிமையான வாழ்க்கை. பாலைவனத்துல இரவுல படுத்திருந்தவங்க முழிச்சு பாக்குறாங்க, இவ்வளவு பெரிய வெட்ட வெளியா இருக்கு, ஓப்பனா இருக்கு, மனித நடமாட்டமே இல்லாம இருக்கு, இது மாதிரி இடத்துல மௌத்தாயிட்டா கஷ்டமாச்சு. மனசுல ஒரு சின்ன கவலை, ஆள் பேர் இல்லாத இடத்துல மௌத்தாயிட்டா அப்படி இருக்க கூடாதுல்ல, அது கடினமான மௌத்தாயிருமே. மனசுல கவலை வந்துச்சு. உடனே அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, அல்லாஹ் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி வஜால் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மாதிரி துஆ செய்றாங்க பாருங்க. யா அல்லாஹ், எனக்கு உன் புறத்திலிருந்து உன் வழியில் ஷஹாதத்து கிடைக்கணும், எனக்கு வீர மரணம் தான் கிடைக்க வேண்டும். இரண்டாவது, என்னுடைய மரணம் உன் ரசூலின் ஊர்ல நடக்கணும் அப்படின்னு. மதீனாவுல தான் மௌத்தாங்க. பயம் வந்தது பாலைவனத்தை பார்த்துட்டு பயம் வந்தா எப்படி துஆ செய்யணும்? யாரெல்லாம் நான் ஊர்ல இருக்கும்பொழுது குடும்பத்தோடு இருக்கின்ற பொழுது மௌத்த கொடுன்னு கேட்கலாம், தப்பு இல்லை. அவங்க ரெண்டு கேட்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஷஹாதத்து வேணும், எனக்கு சும்மா மரணமா இருக்கக்கூடாது, எனக்கு வீர மரணமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, உன் ரசூலுடைய ஊர்ல தான் என்னுடைய மௌத்து இருக்கணும், மதீனாவுல தான் என் மௌத்து இருக்கணும்னு கேட்கிறாங்க. ஆச்சரியம் என்ன, நம்ம பாக்குறதுக்கே இதா இருக்கும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு காலம் முழு உலகமும் அமைதி நிலவிய காலம். அவங்களுடைய பேரை கேட்டா பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிறவங்க கூட கையில இருக்கிற வாள் கீழே விழுந்துரும், அவ்வளவு அச்சமான சூழல். அந்த சூழல்ல உமர் ரலியல்லாஹு அவர்களை யாரும் கொலை செய்வார்கள், அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை எண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழல். அப்படித்தான் வெளி புறச்சூழல் இருந்தது. ஆனால் என்ன நிகழ்ந்தது? அபு லூலு என்பவன் முனாஃபிக் சுபுஹ் தொழுகையில முன்சப்ல நிக்கிறார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கான தக்பீர் கட்டினாங்க, இருபுறமும் கூரான வாளை கொண்டு குத்தினான். அதுவே அவர்களது மௌத்திற்கு காரணமாக அமைந்தது. அவன் மஜூசி நெருப்போலங்கக்கூடியவன். அந்த அதிலேயே பாதிக்கப்பட்ட 16 நாட்கள் குற்றம் கொலையுறமா இருந்தாங்க, வஃபாத்தாயிராங்க. மோமின்களே, இதுல நம்ம படிப்பினை பெற வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. அந்த ஒரு சூழல் இருந்துச்சு. ரப்பு நாடினால் எந்த சூழலையும் எப்படி வேண்டுமானாலும் மாற்ற. அன்னைக்கு அவங்களுக்கு யாரும் அவங்களை கை வைக்க முடியும் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா
ஒரு மஜூசி தொழுகை பள்ளியாசலுக்கு வந்து முதல் சப்புல இருந்து முனாஃபிக் முஸ்லிமை போன்று நடித்து அவங்கள குத்தி கொலை செய்தான். இது வரலாறு. அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஃபர்ஸ்ட் துவா கபூல். என்ன கேட்டாங்க முதல்ல? உன் பாதையில் எனக்கு ஷஹாதத்து கிடைக்கணும், வீர மரணம் கிடைக்கணும்ன்றாங்க. யாராவது முஸ்லீம் கொண்டா கூட வீர மரணம் சொல்ல முடியாது. ஒரு முஸ்லீம் வைர கோம கொண்டோம்னா அது வீர மரணமா இருக்குமா? இல்ல, அவனுக்கு மௌத்த கொடுத்திருக்கான், அவ்வளவுதான். ஆனால் ஒரு வைர கோமினால் நமக்கு மரணம் ஏற்படுமானால் அது ஷஹாதத். அதற்கு பேர் ஒரு நெருப்பு வழங்கி ஈமானின் மீது இருக்கக்கூடிய துவேஷம், இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய துவேஷம், முஸ்லிம்களின் மீது இருக்கக்கூடிய துவேஷத்தின் காரணமாகவே கொலை செய்தான். ஷஹாதத்து கிடைச்சிருச்சு. அல்லாஹுடைய ரசூலுடைய ஊர்ல தான் மௌத் வரணும்னு கேட்கிறாங்க. மஸ்ஜித் நபவியில தான் அந்த நிகழ்வே நடக்குது. மதீனாவுல இல்ல, மஸ்ஜித் நபவியில தான் அந்த நிகழ்வே நடக்குது. அது மட்டுமல்ல, அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் தனது பிரியத்திற்குரிய தோழர் அபூபக்கர் நாயகத்திற்கும் மத்தியில் அங்கே அவர்களுக்கு இருவருக்கும் அருகில் அடக்கம் செய்யப்படுகிறார். கேட்டது, உன் பாதையில ஷஹாதத் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஊர்ல தான் மௌத் ஆகணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படியே கபூல் செய்கிறான். மதீனாவுக்கு ஷஹாதத்தை தருகிறான், மதீனாவில் மரணத்தை தருகிறான். பெருமானாருக்கும் அபூபக்கர் நாயகத்திற்கும் அருகில் அடக்கம் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தருகிறான் என்பதை எண்ணி பார்க்கின்றோம். துவா எதுக்கு இதை சொல்ல வரேன்? துவா மிக வலிமை மிக்க. இதை விட இன்னொரு நிகழ்வு ஒன்று சொல்வாரு. ஷோபி ரலியல்லாஹு அன்ஹு இந்த தகவலை சொல்லுவாங்க. ஒரு முறை காபாவுடைய முற்றம் சொன்னா அந்த தவா செய்யற இடத்துல நாங்கெல்லாம் நின்றுகிட்டு இருக்கோம். யார் யாரு? நான் நிற்கிறேன். அவங்க சொல்றாங்க, நான் அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், முஸாப் இப்னு ஜுபைர், அப்துல் மலிக் பின் மர்வான், இந்த 4 பேரு, என்ன சேர்த்து 5 பேர். நாங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பொழுது எங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன நினைவு வந்தது. என்னன்னு கேட்டா, நாங்க நிக்கிற இடம் ருக்னுல் யமானி. ருக்னுல் யமானி அப்படிங்கிறது ஹஜருல் அஸ்வதுல இருந்து தவாஃப் ஆரம்பிச்சு அடுத்து ஒரு மூலை, அதற்கு அடுத்த மூலை, 4வது மூலை, அந்த மூலையிலிருந்து அதுக்கு அடுத்த ஹஜருல் அஸ்வதுக்கு வந்துருவோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, அந்த துஆ ஓதிக்கணும்னு சொல்லப்படுகின்ற அந்த மூலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல 2 மலக்குமார்கள் இருந்து ஆமீன் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால அந்த இடத்துல அதிகம் துஆ செய்யப்படுகிறது. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, நம்ம துஆ செய்யலாமே நமக்குள்ள அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு யாரு துஆ செய்யறது? அப்ப அந்த ருக்னே யமானிக்கு பக்கத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து மற்றவங்க சொன்னாங்க, ஹிஜ்ரத்துக்கு பின்னால முதல்ல பிறந்த முஸ்லிம் குழந்தை நீங்க தான். ஹிஜ்ரத் மதீனாவுக்கு போயிட்டு இஸ்லாமிய வீடுகளில் பிறந்த முதல் குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பிள்ளை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். அவங்களுடைய உயர்வு சொல்லி நீங்க துஆ செய்யுங்கன்றாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்துல அந்த நேரத்துல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இந்த ஹிஜாஸுடைய அதிகாரத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாங்க. ஹிஜாஸ் அப்படிங்கிறது மக்கா மதீனா இரண்டும் இணைந்த இந்த பகுதியின் ஆட்சியாளனாக நான் வரணும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய பிரதர் முஸாப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஈராக்குடைய அதிகாரம் எனக்கு வேணும். அதே போல சக்கீனா பின்த் ஹுசைன் என உறவு பெண்ணான சக்கீனாவை நான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுடைய மனசுல உள்ளது ஈராக்குடைய ஆட்சியாளர் இருக்கணும், சக்கீனாவை நான் திருமணம் செய்யணும்னு கேட்கிறாங்க. 3வது நபர் அப்துல் மலிக் பின் மர்வான் அவங்க துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இஸ்லாமிய அரசின் இவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கேட்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, இஸ்லாமிய ஆட்சிக்கு அரசின் தலைவனாக என்னை ஆக்கு அப்படின்னு கேட்டாங்க. இறுதியாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ அவங்க என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ், என் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் என்னை மௌத்தாக்கிறாதேன்னு கேட்டாங்க. என் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் என்னை மௌத்தாக்கிறாத, என் பாவங்களை மன்னிச்சுட்டு தான் என்னை மௌத்தாக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஷோபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதான் ஆச்சரியம். அந்த 4 பேர் துஆ செஞ்சாங்க. முதல் 3வரின் துஆ அவர்கள் என்ன கேட்டார்களோ அது அவர்களுக்கு கிடைத்ததை நான் பார்த்தேன். ஒருத்தர் ஹிஜாஸுடைய பொறுப்பாளர் இருக்கணும்னு சொன்னாங்க, ஒருத்தர் ஈராக்குடைய பொறுப்பாளர் ஆட்சி இருக்கணும், இன்னும் ஒரு பெண்ணை குறிப்பிட்ட பெண்ணை சொல்லி எனக்கு ஒரு பெண்ணை நிக்கா முடிக்கணும்னு கேட்டாங்க. 3வது ஒரு நபர் இஸ்லாமிய ஆட்சியின் தலைவராக இருக்கணும்னு கேட்டாங்க. இந்த 3வருக்கும் அவர்கள் கேட்டது கிடைத்து விட்டது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அவர்கள் கேட்டது கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அதை வெளிப்படையா சொல்ல முடியாதுல்ல, நம்ம எப்படி சொல்றது இருக்கு, அல்லாஹ்வுடைய கையில உள்ள. இதுல கூட ஆச்சரியம் பாருங்க, உண்மையில அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டுமானால் ஜனாதிபதியின் பிள்ளை,
இரண்டாவது ஜனாதிபதியாக இருந்த அபூபக்கர் நாயகத்திற்கு அடுத்து ஜனாதிபதியாக திகழ்ந்த உமர் ரலியல்லாஹு மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு இவங்க எதை கேட்கல, இவங்க ஆட்சி அதிகாரத்தை கேட்கவே இல்லை. எனக்கு தௌபாவுடன் கூடிய மௌத்தை கூடன்னு கேட்டாங்க. மீறி 3 பேரும் சம்பந்தமே இல்லை, ஆட்சி அதிகாரத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தாங்க. இதுல இன்னொரு தகவல் பதிவு செய்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவங்க துஆ செஞ்சாங்கல்ல, அவங்க என்ன இஸ்லாமிய ஆட்சின்னு எனக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய அரசின் தலைவனாக ஆக்குன்னு கேட்கிறாங்க. இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் யாரு? மர்வான் அவர்களின் மகனார் பிள்ளை. இவங்க உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஹதீஸ் கலை நிபுணர். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொன்மொழிகளில் லட்சம் பொன்மொழிகளை அதிகம் தெரிந்தவர்கள், அதை பற்றி ஞானம் நிறைந்தவர்கள், அதை பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஹதீஸ் கலை நிபுணர். அவங்க என்ன துவா செஞ்சிருக்காங்க, எனக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஆட்சியின் தலைவனாக கூடன்னு கேட்கிறாங்க. ஆனால் நடந்ததா? நிகழ்ந்தது. யாருடைய? உமையாக்களினுடைய ஆட்சி காலத்தில் அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஆட்சியாளர் இருந்திருக்காங்க. உமையாக்களுடைய ஆட்சி காலம் வரலாற்றை கொஞ்சம் எப்படி எனக்கு புரியுதுன்னு தெரியல. வரலாறு உமையாக்களுடைய ஆட்சி காலம் என்பது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு தொடங்கும். உமையாக்களுடைய ஆட்சி காலம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு தொடங்கும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்பு அவருடைய மகனார் யஸீத் ஆட்சியாளராக இருந்தார். யஸீத் அவர்களுக்கு பின்பு அவருடைய மகனார் முஆவியா, தாதா பேரையே பிள்ளைக்கு வச்சிருது, அத்தா பேரை பிள்ளைக்கு வைக்கிற வழக்கம் இருக்கிறது அல்லவா, சின்ன முஆவியா அப்படின்னு சொல்லுவாங்க. யஸீத் அவருடைய மகனார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு அதுல விருப்பமே இல்லை, அறவே விருப்பம் இல்லை. எவ்வளவுலாம் யாரோ திட்டினாங்க, அவங்க உம்மா எவ்வளவு சொன்னாங்க, ஏப்பா இப்படி இருக்கிற, இப்படிலாம் இருக்கக்கூடாது, அது என்னடா அப்படி இருக்கு, என்னென்னலாம் சொன்னாங்க. இல்ல எனக்கு அதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கடைசியிலே நான் இந்த அதிகாரத்தில் இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்லி கடைசியில அல்லாஹ்வுடைய நாட்டம் மிக குறுகிய காலத்தில் மௌத்தம் ஆயிடுறாங்க. இந்த சூழலில் தான் இந்த குடும்பத்திற்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத மர்வான் ஆட்சியாளராக வருகிறார். வரலாறு பாருங்க. அல்லாஹ்வுடைய இந்த குடும்பத்திற்கு எந்த வகையிலும் வாரிசாக தொடர்பு இல்லாத மர்வான் ஆட்சியாளராக வருகிறார். மர்வானிற்கு பின்பு அவருடைய மகனார் அப்துல் மலிக் இப்னு மர்வான் இந்த துஆ செஞ்சாங்கல்ல, இவங்க அதுக்கடுத்து ஆட்சியாளர்களாக வந்திருக்கிறாங்க. ஆனா உண்மையில ஒரு ஹதீஸ் கலை நிபுணர் இஸ்லாமிய ஒட்டுமொத்த ஆட்சியின் தலைவராக என்னை ஆக்குன்னு கேட்கிறாங்க. காரண காரியங்கள் என்று பார்த்தால் அது வித்தியாசமானது, தூரமானது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்டு ரப்பு அதை முடிவு செய்து விட்டால் எதுவும் தூரமானது அல்ல, அது எளிமையானதுதான் என்பதற்கு இவைகள் ஆதாரம். அதே சமயத்துல துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்ற முறைகளில் வித்தியாசம் உண்டு. நம்ம நினைக்கிறோம் நேரடியா அப்படியே கிடைக்கும். சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் முஸ்லிம் யதூ பிதாவத்தில் லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா ஃபதியத்து ரஹம் இல்லா அதாஹுல்லாஹு பிஹா யஹ்தா ஸலாத். ஒரு முஸ்லிம் துஆ செய்கிறார், பாவமான காரியத்தை கேட்கவில்லை, உறவுகளை துண்டிப்பதை கேட்கவில்லை. எனக்கு எங்க அண்ணனுக்கு பிரச்சனை, அவன் மூஞ்சிலோட நான் முடிக்க கூடாது, எனக்கும் எங்க சச்சாவுக்கும் பிரச்சனை, அவரை நான் பார்க்கவே கூடாது, என் தீதா என்னன்னா சொல்லிடுறமா இல்லையா, இப்படி தவறான துஆக்கள் கேட்கல. பாவத்தையும் கேட்கவில்லை, உறவுகளை துண்டிப்பதையும் கேட்கவில்லை. இதை தவிர்த்து வேறு ஹலாலானவைகள் அவர் என்ன கேட்டிருந்தாலும் அல்லாஹ் 3இல் 1 மூலமாக அந்த துஆவை கபூல் செய்கிறார். ஒன்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் கேட்டதை அப்படியே தருவான், இது ஒரு நிலை. இன்னொன்று, அவர் கேட்டதற்கு இந்த உலகத்தில் தந்திருக்க மாட்டான், நாளை மறுமையில் அதற்கு பகரமாக சிறந்த நற்பலனை தருவான். அல்லது அவர் கேட்டது கிடைத்திருக்காது, அதற்கு பகரமாக அதை ஒரு தீமை அவருக்கு ஏற்படுவதிலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கும். இந்த 3ல 1 கிடைக்கும் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் உடனே சந்தோஷமாயிட்டாங்க, கவலை போயிருச்சு. யா ரசூலல்லாஹ், அப்படியானா நாங்கள் மென்மேலும் அதிகம் துஆ செய்வோம் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர், நீ எவ்வளவு வேண்டுமானாலும் துஆ செய்யுங்க, அதற்கு பகரமாக அல்லாஹ் அதை விட நிரம்ப கொடுப்பதற்கு ரப்பும் தயாராக இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மூமின்களே, துஆவை இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒன்று, நாம் கேட்டது கிடைக்கும், அல்லது அதற்கு பகரமாக ஒரு தீமை தடுக்கப்படும். இன்னைக்கு தீமை தடுக்கப்பட்டிருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு தீமை தடுக்கப்படும். அல்லது நாளை மறுமையில் அல்லாஹ் தருவான். ரப்பு தந்ததற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மேலும் மேலும் துஆ செய்பவர்களாக இருக்க வேண்டும். இறையச்சத்தோடு நாம் வாழ்ந்து நம்முடைய துஆக்கள் போர்மையாக ஒரு ஸ்ட்ராங்கா அல்லாஹ் எனக்கு கபூல் செய்வான் என்ற எண்ணத்தோடு கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்தே தீர்வான். இதே இது ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில் உண்டான சூழல் வேறு, தேதியை டிக்ளேர் பண்ணுகின்ற பொழுது இந்தியாவில் இருந்த மாகோல் வேறு.
இடையில போய்கிட்டு இருக்க ஒரு 10-15 நாள், அதற்கு பின்பு உண்டான சூழல் அதற்கு அடுத்து வேறு. அதற்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. திடீர்னு ஒரு பிராடுத்தனத்தை வெளிப்படுத்தினாங்க எக்ஸிட் போல்ங்கிற பேர்ல. அது ஒரு மாதிரியா 1 நாள் 2 நாள் அது ஏதோ பிசினஸுக்கு உதவியா இருந்துச்சு. தவறான எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆளுக்கு இதுக்கு முன்னாடி சில பேர் வந்திருக்கிறானுங்க. செயற்கையா மார்க்கெட்டை உயர்த்தி பேங்க்ல இருந்து கோடி கோடியா கொள்ளையடிச்சு கடனை வாங்குறது, அட்வான்ஸ், அதாவது முன் காசு இருக்காது, அதாவது ஓடின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வாங்கி எல்லாத்தையும் வாங்குறது, வாங்கணும்னு பயங்கரமா இந்த இது பயங்கரமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கிறது. அப்பாவி மக்கள் எல்லா பேரும் அந்த ஷேரை ஃபுல்லா வாங்குவான். அவன் வாங்கும்போது எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வந்துருவான். பேங்க்ல வாங்கின கடனை கட்டிடுவான். கோடிக்கணக்கான ரூபாய் ஒரே நேரத்தில் ஆகும். இது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைத்தானியத்தெல்லாம் நடந்ததுதான். இப்ப ஒரு வகையான ஒரு இதை வெளிப்படுத்தி அதன் வழியான ஒரு பிசினஸ், ஏதோ ஒன்று பிசினஸ் கோலது முசீபத்திற்கோ ஏதோ ஒரு லாபம் எப்படி இருந்தாலும் சரி. இது ஒரு 2 நாள். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா இன்னொரு 2 நாளில் வேறு வகையான சூழலை ரப்பு ஏற்படுத்தினான். முஃமின்களே, இது நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பெரிய உதவி முஃமின்களாகிய நம்முடைய துஆ. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஃமின்கள், குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் சும்மா சொல்லக்கூடிய உடற்பூர்வமாக துஆ செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய முஸ்லிம் மோமின்களுடைய துஆ தான், இதுல சந்தேகமே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த துஆவின் பரக்கத்தால் நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக நாட்டிற்கு ஒரு தற்காலிகமாக அல்லது குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்பை, அமைதியை ரப்பு தந்திருக்கிறான். அதுல சந்தேகமே இல்லை. மேலும் துஆ செய்ய வேண்டும், அது முழுமையான அமைதியாக அல்லாஹ் தருவதற்கு என்பதை நினைவுறுத்துகின்றேன். இந்த ஹஜ்ஜுடைய மாசம் துஆ அதிகம் கேட்க வேண்டிய மாசம். ஹஜ்ஜுடைய மாதம் அமல்கள் அதிகம் செய்ய வேண்டிய மாதம். இந்த 10 நாட்களும் அமல், இந்த வரக்கூடிய இரவிலிருந்து 10 நாட்களும் அமல்கள் அதிகம் செய்வதற்குண்டான நாள். ஹஜ்ஜுடைய காலம், குர்பானுடைய நாள், எத்தனையோ அமல்கள் நடைபெறக்கூடிய நாட்கள். எனவே நாம் நோன்பு வைப்பது, அதே போல இரவு நேரங்களில் இபாதத் செய்வது போன்ற அமல்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டு அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக இன்று ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துவது சிறந்தது. ஸல்லல்லாஹு சொல்வாங்க, மன் கான லஹு திபஹுன் யذبஹு வ உஹில்ல ஹிலாலு தில் ஹிஜ்ஜா. உங்களில் யாரேனும் ஒருவர் குர்பானி கொடுக்கும் நிலையில் இருந்து தில்ஹஜ் பிறையும் தொடங்கிவிட்டால் அவர்கள் அதற்கடுத்து தங்களுடைய நகங்களை, முடிகளை வெட்டிக் கொள்ள வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒரு சட்டம் சொல்லுவாங்க, குர்பானி கொடுப்பவர்கள் தில்ஹஜ் பிறை 1 அதற்கு முன்பாக முடித்துக் கொள்ளும் நகம், முடிகளை வெட்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து குர்பானி கொடுக்கின்றவரை அந்த 10ஆம் நாள் அல்லது 12 அந்த நாட்கள் வரை அவர்கள் முடி நகங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படும். அந்த நேரம் ஆரம்பமாவது இன்று குறைந்தபட்சம் மகரிபிலிருந்து ஆரம்பமாவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. 95% இன்று மகரிபிலிருந்து அந்த வகுத்து ஆரம்பமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த பிறை 29 பிறை பார்க்கணும், தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தெரியும் பட்சத்தில் இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகும். ஆதலால் நாம் தயாராக இருப்போம். அப்படி ஒரு வேலை இல்லாதவர்களும் நாம் அதற்கு நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டு இந்த 10 நாட்கள்ல குர்பானி கொடுக்கின்றவரை நகங்களை, முடிகளை வெட்டாமல் இருக்க வேண்டும். சட்டம் என்பதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். ஒருத்தருக்கு குர்பானி கொடுக்கிற சூழல் இல்லை, ஏதோ ஒரு காரணம், வசதி இல்லை, ஏதோ ஒரு காரணம். இன்னொரு 2-3 நாட்கள் கழித்து குர்பானி கொடுப்பதற்கான வசதி வந்துச்சு. அப்ப அவங்க தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது. ஆக நான் நினைத்த வெட்டிட்டேனே, முடிய வெட்டிட்டேனே, நான் குர்பானி கொடுக்க கூடாதோ அப்படின்னு தயவு செய்து ஆரம்பிச்சிடக்கூடாது. குர்பானி கொடுப்பவர்கள் இப்படி இருப்பது முஸ்தஹப், சுன்னத்துடைய தரத்தில் உண்டான அமலை தவிர இது கட்டாயம் என்று யாரும் கருதிவிடக் கூடாது. இது கட்டாயம் இல்லை. அதனால இதற்கு பின்பு 3 நாட்கள், 4 நாட்கள், 5 நாட்கள், ஏன் பெருநாள் என்ற காலையில் ஒருவருக்கு வசதி வந்தாலும் அவர்களும் குர்பானி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில் வாஜிபான குர்பானி அது, ஷாஃபில சுன்னத்தை முஅக்கதா. அந்த குர்பானியை நிறைவேற்றணுமே தவிர முடி வெட்டிட்டேன், நகை வெட்டிட்டேன்னு சொல்லி குர்பானியில யாரும் நம்ம ஓட்டி அடிச்சிட முடியாது. அது கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு இப்பொழுதே நாம் குர்பானி கொடுக்க போகின்றோம் என்பது தெரியும். அப்படி தெரிபவர்கள் இந்த சுன்னத்தையும் பேணுகின்ற பொழுது அது கூடுதலான ஒரு பேணுதலுக்கு உரிய விஷயமாக இருக்கும். எனவே அவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அவன் தரப்பிலிருந்து அவனுடைய ஒரு பேரொருளை அல்லாஹ் நம் மீது என்றென்றும் பொழிய செய்வானாக. நமது பாவங்கள் பிழைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. நமது பாவங்கள் பிழைகளின் காரணமாக தீயவர்களை நம் மீது அல்லாஹ் சாட்டி விடாமல் தீயவர்களின் தீங்கிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த இந்திய திருநாட்டை இது அமைதி மிக்க நாடாக, சுபிட்சம் நிறைந்த நாடாக, நிம்மதி நிறைந்த நாடாக, அனைத்து மக்களும் சர்வத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடாக அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. صدق الله العظيم.